ஒரு பொண்ணை அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடவில்லை அப்படின்னா அந்த பையன் வந்து ரொம்பவே டாக்ஸிக். ஸோ ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகலைன்னா வந்து டாக்ஸிக். ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட, ஸோ ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா பேசினாலே அதை வந்து பேச வேணாம்னு சொல்கிற பையன் வந்து டாக்ஸிக். ஸோ இந்த மாதிரி பசங்க வந்து எப்படிலாம் டாக்ஸிக்னு கேட்டால் ஈஸியாக வந்து நிறைய பேர் வந்து லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதே கொஸ்டினை ஒரு பொண்ணுங்க வந்து எந்த மாதிரிலாம் இருந்தால் டாக்ஸிக் அப்படின்னு கேட்டால் நிறைய பசங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாகவே பார்க்குறோம். பையன் எந்த மாதிரி இருந்தால் டாக்ஸிக்ன்றது மட்டும் தான் தெரியுது தவிர பொண்ணு எப்படி இருந்தால் டாக்ஸிக்னு யாருமே சொல்றது இல்லை. ஸோ அதுக்காக தான் புரோட்டாவும் சொல்லலாம் இருக்கு, மென்னை காப்பாற்றுறதுக்கு. ஒரு பொண்ணு வந்து எப்படி தான் நான் லவ் பண்ணலாம், ஸோ அவரோட நான் ஃபர்தராக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நிறைய பசங்க நான் வந்து கால் கன்சல்டேஷன் அவ்வளோ வேற பார்ப்பேன். ஒரு 1000 கிளைண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 700 பேர் வந்து அவங்க மேலே தப்பு வச்சிருப்பாங்க. பட் ஒரு 300 பேர் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணு மேலே தான் மிஸ்டேக் இருக்கும். நான் சொல்லி புரிய வைப்பேன், ப்ரோ உங்கள் சைடு எந்த தப்பும் இல்லை, அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, அந்த பொண்ணை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் பார்த்த கிளைண்ட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவே வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 ட்ரைட் சொல்கிறேன். இந்த 5 ட்ரைட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் பழகிற பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்கள விட்டு மூவ் ஆனதுக்கு யோசிக்கவே செய்யாதீங்க. உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் பாமிங். ஸோ லவ் பாமிங் பற்றி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அந்த பொண்ணு வந்து உங்க மேலே அளவுக்கு அதிகமான லவ் காட்டுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஸோ எப்படி அப்படின்னா, நீ தான் என் உலகம், நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, ஸோ வந்துட்டு என்னை விட்டு போயிட மாட்டேல, இந்த மாதிரி பையனை நான் பார்த்ததே இல்லை, நீ எனக்கு லைஃப் லாங் வேணும், ஸோ 100 வருஷம் வாழணும், இப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா தப்பு இல்லை. பட் ஆனால் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனால் ஒரு 1 or 2 வீக்லேயே சொல்ல ஆரம்பிக்குது, அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா லவ் காட்டுறது தப்பு இல்லை. பட் ஆனால் ஒரு பர்சனோட அந்த அளவுக்கு க்ளோஸே ஆகிருக்க மாட்டோம், அவங்களோட அளவுக்கு அதிகமாக அந்த பெட் ஷேர் பண்ணுறது, ஸோ வந்து சேர்ந்து ரொமான்ஸ், ஹக், கிஸ், இது எல்லாமே ஒரு 1 or 2 வீக்ஸ் டியூரேஷனுக்குள்ளே உங்கள் லவ்ல வந்து வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணு வந்து தள்ளிடுங்க. ஏன் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மேனிபுலேட்டிவ் டாக்டிக் தான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு என்ன பண்ணால் வந்து ரொம்ப அட்டாச் ஆவான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கோம், அந்த வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ராப்பில் வந்து விழுந்துருவீங்க. நான் அகைன் சொல்கிறேன், லவ் காட்டுறது தப்பே கிடையாது. பட் அளவுக்கு அதிகமான லவ் ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே காட்டுறது பொய். ஏன்னா ஒரு பர்சனோட பாண்டிங் கனெக்ட் ஆகணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா தான் அப்புறம் தான் கனெக்டே ஆக முடியும். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அளவுக்கு அதிகமான லவ் காட்டுறாங்கன்னா ஸ்டே அவே. செகண்ட் ரெட் ஃபிளாக் நிட் பிக்கிங். ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் நான் பேசணும்னு நினச்சிருக்கேன், பட் நான் மறந்துட்டேன். ஸோ நெட் பிக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து அந்த கேர்ள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீ பண்ணுறது இது சரியில்லை, அது சரியில்லை, இதை பண்ணாத, அதை பண்ணாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தோணலாம், ப்ரோ இதில் என்ன ப்ரோ தப்பு இருக்குது, நான் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் என் ஆள் வந்து நான் கரெக்ட் பண்ணால் நாங்கள் சேர்ந்து க்ரோ ஆகிறோம், ஸோ இதில் எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதில் எந்த தப்புமே இல்லை. நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ன்றது வேறு. நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்கன்னா அது இது பண்ணி ஓகே இதை பண்ணாதுன்னு சொல்கிறேன், ஓகே அது அக்செப்டபிள். பட் ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்கிற பொண்ணு நீங்கள் எப்போவுமே தள்ளி இருக்கணும். ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உன் ட்ரெஸ் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது, உன் ஜாப் என்ன ரொம்ப மோசமான ஜாபாக இருக்குது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உன் லுக்ஸ் நீ பார்க்கவே கண்ட்ராவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களை டம்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உன் டிசிஷன் மேக்கிங்லையும் டம்ப் பண்ணுவாங்க. நீ என்ன டிசிஷன் எடுக்கிற, ஸோ நீ எடுத்த பாஸ்ட் டிசிஷனும் இப்படி தான் இருக்குது, ஃபியூச்சரும் அப்படி தான் இருக்குது, அதுக்கப்புறம் நீ டிசிஷனே எடுக்காத, ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கேவலமானவங்களா இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் அஃபண்ட் ஆகி கேட்டால் கூட என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால் கூட, ஏன்னா அதை விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீயே சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் அடிப்பாங்க, கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேர்ள்ஸ் வந்து நெட் பிக்கிங் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த கேர்ள்ட்ட வந்து அவைவாக இருங்க. தேர்ட் ஒன், இது வந்து நான் நம்ம ஊரில் பார்க்கல, நான் பட் பெங்களூரில் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கேர்ள் வந்துட்டு ஒரு பையனுக்கு பிடிக்காத விஷயத்தை போட்டு நெகட்டிவான விஷயங்கள் வந்து திணிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேர்ள்ட்ட வந்து அவைவாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன், நாங்கள் வந்து ஒரு பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து தண்ணி அடிச்சிருந்தோம். 3 பசங்க ஒரு 5 பொண்ணுங்க இருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் பாய் ஃப்ரெண்டோட வந்துருந்துச்சு. அந்த பையன் வந்து ரொம்ப ஒரு நல்ல பையனா இன்னசென்ட்டாக இருந்தான். அவனுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. பட் இந்த பொண்ணு வந்து அவனை கீப் பண்ணி எல்லா பண்ணி டம்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. நீ என்ன ஹார்ட் குடிக்க மாட்டே, பீர் குடிக்கிறவங்களாம் எதுக்கு இங்கே இருக்கணும், ஸோ ஒரு ஆம்பளைனா வந்து சிகரெட் அடிக்கணும், நீ என்ன இதை கூட பண்ண, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்மோக் பண்ணும் ட்ரிங்க் பண்ணும். ஸோ அவங்ககிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் விஷயத்தை அந்த பையன் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டா ஓகே தட்ஸ் ஃபைன். பட் ஆனால் அவனே அதே விஷயத்துல போட்டு அந்த பொண்ணு வந்து டம்ப் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணாதான் நீ ஒரு ஆம்பளை அப்படி இப்படின்னு சொல்ல வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அந்த பையன் அதே அக்செப்ட் பண்ணிட்டு சகிச்சுட்டு போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயங்களை ஒருத்தவங்க கீப்பான உங்களை போட்டு புஷ் பண்ணிட்டே இருக்காங்க நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னா அந்த கேர்ள்ட்ட வந்து அவே பாருங்க. ஃபோர்த் ஒன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கேர்ள் வந்து அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை சாதிக்கிறதுக்காண்டி அவங்களோட உடம்பையும் அவங்களோட செக்ஸையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கேர்ள்ட்ட வந்து அவேரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, நீங்க பண்ணல அப்படின்னா கிஸ் பண்றதுக்கு, ரொமான்ஸ் பண்றதுக்கு, ஹக், செக்ஸ் எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அதை பண்ணாதான் இதுக்கு நான் ஓகே சொல்லுவேன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு நீட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து பெட்ல வந்து இன்டிமேசியா இருக்கிற டைத்துல வந்துட்டு எனக்கு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன கேட்டாலும் ஓகே சொல்லுங்க, எனக்கு தெரியும். ஸோ இந்த செக்ஸ் பாடி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அவேரா இருக்கணும். அதுக்காண்டி நான் இன்னொரு விஷயமும் கிளியரா சொல்லிடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஸோ சண்டை நடந்தா அந்த பொண்ணு வந்து கோச்சுக்கிட்டு பெட் ஷேர் பண்ண மாட்டாங்க, அது ஓகே தான். பட் ஆனால் நீ இதை பண்ணாதான் நான் இதுக்கு அலோவ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் என் டிமாண்ட்ஸ், இந்த இடத்துல நீ என் டிமாண்ட்ஸ்க்கு வந்து நிறைவேற்றணும். ஸோ இந்த மாதிரி பண்றது தப்பு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேர்ள் வந்து உங்கள்கிட்ட பண்றாங்க அப்படின்னா செக்ஸை ஒரு விஷயமா யூஸ் பண்ணி உங்களை வந்து ட்ரிக் பண்றாங்க அப்படின்னா அந்த கேர்ள்ட்ட வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் ரெட் ஃபிளாக்ஸ், இது வந்து அவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக தெரியாது. பட் ஆனால் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கேர்ள் அஃபண்ட் ஆயிட்டாங்கன்னா ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த ப்ராப்ளம் பற்றி பேசவே
மாட்டாங்க, கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிட்டு அவங்க பேச மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. என்ன பிரச்சனை, ஏன் பிளாக் பண்ணான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் அவங்க ஊமையா அப்படியே அமைதியா இருப்பாங்க. நீங்களா தேடி கண்டுபிடிச்சு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணாம ஒரு கேர்ள் வந்து சடனா வந்து கட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த கேர்ள் வேணாம். ஸோ அவங்க எப்பயாச்சும் இதை ஒரு தடவை பண்ணா பரவாயில்ல, பட் ஃப்ரீக்வெண்டா இதையே அந்த கேர்ள் வந்து பண்ணிட்டே இருக்கு. நீங்க பண்ண ஒரு சின்ன தப்புக்காக ஸோ என்ன தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாம சண்டை கூட போடாம கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு அமைதியாகிறாங்க அப்படின்னா அந்த கேர்ளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை கன்வே பண்ண தெரியல அப்படின்னா அந்த ஃபியூச்சர் வந்து அந்த கேர்ளோட நல்லாவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 டிப் தான் சொன்னேன். ஸோ போனஸா இன்னொரு டிப்பும் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட இன்னுமே பேசிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரெண்டா தான் பேசுறேன், நாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாலாம் நம்பாதீங்க, அதெல்லாம் சுத்த போய். ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து வேணாம், அவங்களை வந்து விட்டுட்டு உங்க லைஃபை பாருங்க. ஸோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஆஸ்லேட் ஆகுது, அது சரியா தப்பான்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுமே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போறேன். அப்புறம் நீங்க இன்னும் கமிட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவங்க தான் கமிட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். See you, டாடா, பை.